ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒன்று அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது வந்து நிறைய பெரிய ஃபேமிலினா 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி செய்வாங்க. சின்ன ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளாக்கு அரிசி ஊற வச்சு எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். இதே நீங்கள் வந்து ஒரு அளாக்கு நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதே நீங்கள் வந்து 1 கிலோ கணக்குக்கு கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த அதிரசம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கலர் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப வாயில் போட்டால் கரைஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அதிரசம் செய்கிறது எப்படி நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். ஒரு டிப்பாக நீங்கள் அது நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதிரசம் இந்த வாட்டி செய்யும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி பொங்கி நல்லா சாஃப்டாக இருக்கிற அதிரசம் யார் வேணாலும் செய்யலாம். இதுக்காக நான் நைட்டே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு அளாக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கிலோ கணக்கு எடுத்துக்கிறீங்களா? ஒரு கிலோ அரிசி ஊற போடுறீங்கன்னா 1 கிலோ அரிசி ஊற போடுங்க. நான் சொல்கிற கணக்கு கரெக்டாக ஒரு அளாக்குன்னா அதை அப்படியே 1 கிலோவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி 2-3 வாட்டி கழுவிட்டு பச்சரிசி தான் எடுத்துக்கணும். இதுக்கு அதிரசத்துக்கு எப்போவுமே பச்சரிசி தான். நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டேன். காலையில் நான் என்ன பண்ணேன்னா இது ஒரு டவல் மேலே அப்படி பரவி விட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா ஆறட்டும். ஃபேன் எல்லாம் எதுவும் போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு காத்தோட்டமாக அப்படி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் இந்த அரிசி வந்து ஓரளவுக்கு அந்த இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் ஓரளவுக்கு அந்த டவல்குள்ளே போயிடும். நம்மளுக்கு அரிசி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ஒரு நைட் ஃபுல்லாக அரிசி ஊற போடணும். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. நம்மளுக்கு கையில் இப்படி தொட்டால் கொஞ்சம் ஈரப்பதம் தெரியணும். அதுதான் 2வது டிப்பு. நீங்கள் வந்து அரிசி இப்படி நல்லா கையில் தொட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் தெரியும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு மிஷினில் அரைக்கிறதா இருந்தால் உடனே மாவு மிஷினில் இது பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பாக்கு செஞ்சிடுங்க. நான் வந்து கொஞ்சோண்டு தான் செய்கிறனால மிக்சியிலவே அரைச்சிட்டேன். நீங்கள் மாவு மிஷினில் அரைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் மாவு மிஷின்லேருந்து ஆட்டிட்டு வந்த உடனே அதிரசம் செஞ்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக நான் பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு சல்லடை எடுத்துகிட்டு இதில் நம்ம அரைச்ச அரிசி மாவு போட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. இதில் எந்த இதுவும் இல்லாமல் சாஃப்டாக நம்மளுக்கு மாவு இருக்கணும். மீதி ஏதாவது அரிசி இந்த மேலே இருந்தால் அது திருப்பி இன்னொரு வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் திருப்பி சலிச்சிக்கணும். இது வந்து மாவு ஃபுல்லாக நீங்கள் போட்ட ஓரளவுக்கு மாவு நல்லா ஃபுல்லாக சலிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி தட்டி அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரப்பதம் இருக்கணும் அதில். அப்போ தான் நம்ம அதிரசம் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு இதில் பிளேட்டில் நல்லா தட்டி அப்படி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு அளாக்கு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, 3/4 அளாக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லம். நீங்கள் வெல்லம் வந்து நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. பாகு வெல்லம் தான் அதிரசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இப்போது அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுனா போதும். இந்த வெல்லம் வந்து நல்லா முழுகணும், அவ்வளோதான். இது நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் நம்ம போட்ட வெல்லம் அந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. பாகு பதம் 3வது இது வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். என்ன பாகு பதம்? இது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ரெடியாக. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாகு வந்து சட்டுன்னு கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கு என்ன பாகு பதம்னா நான் காட்டுறேன் பாருங்கள். தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் பாகு எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா இந்த உருண்டை பிடிக்க வரணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. தக்காளி பழம் பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு பாருங்கள் உருண்டை பிடிக்க வருது. ஆனால் அது சாஃப்டாக இருக்குது. இந்த பதம்தான் அதிரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், உருண்டை பிடிக்க வருது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம அரிசி மாவு நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டி ஆயிடுச்சின்னா அதிரசம் வந்து சாஃப்டாக வராது. நீங்கள் பார்த்து மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் இன்னும் மாவு கூட சேரும். நான் வந்து கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாவு கரெக்டாக இருக்கும். எந்த மாவும் மிச்சம் இருக்காது.
கரெக்டாக ஒரு அளாக்கு அரிசி முக்கால் அளாக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அரிசி வந்து கூட ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோன்னா அந்த அரிசி மாவு பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட ஒரு பிடி அரிசி கூடவே போட்டுக்கோங்க, மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டேன். இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தளத்தளன்னு நல்லா இருக்கு பாருங்கள். அந்த மாவு பதமே உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த அரிசி நம்ம இது கரெக்டாக இருக்குன்னா தண்ணியில் கை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஈரம் பண்ணிவிட்டு மேலே வச்சு தொட்டி பாருங்கள். நம்மளுக்கு மாவு கையில் ஒட்டக்கூடாது. மாவு கையில் ஒட்டுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும், அரிசி மாவு. அது நம்மளுக்கு மாவு ஒட்டிக்கலைன்னா அந்த அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் இந்த மாவு. மறுநாள் நீங்கள் நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கையில் இருக்கிற சூட்லவே இந்த மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும். நீங்கள் கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை ஒரு வாழை இலையோ எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலவே அப்படி தட்டி விட்டுக்கோங்க. நல்லா கரெக்ட் சைஸில் எல்லாமே ஒரே சைஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மேலே நீங்கள் வேணும்னா எள்ளு அப்படியே கொஞ்சம் தூவிட்டு அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படியே செய்யினாலும் ப்ளெயினாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், திக்காக கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போது எண்ணெய் சூடு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா சிம்மில் வச்சுடுங்க. எண்ணெய் சிம்மில் வச்சுட்டு ஒரு அதிரசமாக இதில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கரண்டியால் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போது இந்த அதிரசம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. உடனே எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒட்டும், அதனால் தனித்தனியாக நல்லா ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் 2 மாதம் ஆனாலும் கெடாது. நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.